எல்லாம் அல்ல விக்ன விநாயக பெருமானின் திருவருள் துணை கொண்டு லோகத்துக்கெல்லாம் மாதாவாகவும் நமது இல்லத்தில், அதாவது அக்கா போனால் தங்க நான் வரேன்பா, அங்கே அக்காங்கிற இருள் நீங்கினாதான் தங்கங்கிற மகாலட்சுமி உள்ள வரா. ஆனால் அவள் அவதாரமானது ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதாரமானது. இவள் இப்போன்னு சொல்கிறா, அது தவறான ஆன்சர். அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். அதேமாரி மகாலட்சுமிக்கு உகந்தது 2 நாள் கிழமை பிரதானம். இதில் 2வது தான் அக்ஷய திருதியை, முதல்ல வந்தது தான் கூடாரவல்லி. மகாலட்சுமி விரதம் இருந்து காரியத்தை சாதித்த நாள் தான் அந்த கூடாரவல்லி. அப்போ தான் அவள் நம்ம அனுகிரகம் கூட பண்ணுறான். இது 2வது பட்சம்தான். இது எதுக்குன்னா நகைக்கடைக்காரனுக்கு மட்டும்தான் இதுக்கு அக்ஷய திருதியை. பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு அக்ஷய திருதியை இருந்தால் கூட இது நகைக்கடைக்காரனுக்கு விளம்பரத்துக்கோசரம் வந்தது தான் இந்த அக்ஷய திருதியை. எங்களை ஒரே ஒரு கணிப்பு அதுதான். அக்ஷய திருதியில் அவன் பவுன் வாங்கினா நன்மைங்கிற மாரி அவன் ஒரு விளம்பரம் சொன்னாலும், அக்ஷயம்னாலே நமக்கு 2, அதாவது 3 பொருள் நம்ம இல்லத்தில் இருந்தாலே நமக்கு நன்மை தர மகாலட்சுமி. 5 பொருள் மொத்தம், 5ல் 2 பொருள் மங்கள பொருள், 3 பொருள் பகை தரக்கூடிய பொருள். அந்த 3 பகை நீங்கினாதான் முதல்ல 2 கொடுக்கக்கூடிய அம்பாள் நமக்கு தர. அந்த முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த பகையை நீக்கணும். அப்போ அந்த பகைக்குள்ள பொருளை நம்ம என்ன வாங்கணும், முதல்ல பச்சரிசி வெண்மை தரும். ஆனால் அந்த பச்சரிசியில் என்ன இருக்குது, தீராத கடன். இந்த அரிசி மாவை கொடுக்க நம்ம என்ன பண்ணுறோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீராத கடன் நிவர்த்தியாக இருக்குது முதல்ல. 2வது என்ன பண்ணியிருக்கோம், உப்பு வாங்கும், அதுவும் கடன் குறையும். ஆனால் இது மாரியம்மன் கோயிலில் நான் கதை சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். அந்த உப்பை கொண்டு யார்கிட்ட போடுறோம், தங்கம்மாட்ட போடுறோம். தங்கம்மா யார், பெரியாச்சி தான் தங்கம்மா. தங்கம்மாட்ட தீபம் போட்டுட்டு மாரியம்மன் ஏற்றுப்பாரா, ஏற்ற மாட்டா. மாரியம்மன்ட்ட தீபம் போட்டு பெரியாச்சி ஏற்றிப்பா. பெரியாச்சி யார், அவள் தான் தங்கம்மா. அதுதான் மாரியம்மன் கதையில் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் எல்லாமே. அந்த தங்கம்மா யாருன்னா, அந்த தங்கம்மாட்ட போட்டால் தான் உப்பு, அதாவது உப்பிட்ட வரையும் உள்ளளவு நலைன்னு சொல்லிட்டு மாரியம்மன்ட்ட தான் நம்ம முதல்ல உப்பு போடணும். ஆனாலும் தீமிதி காணாத மாரியம்மன், இன்றைக்கி இதில் தான் இந்த நியூஸில் வரணும். தீமிதி காணாத மாரியம்மன் தான் பிரதானம். அப்படி அடுத்தது வெல்லம், பகை நீங்கும். எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன், பானகம்னா ஜூஸு. இதுக்கு அம்பாள் வாசலில் வந்து எங்கள் ஊர் நிறைய அந்த தீமிதிக்கு அம்பாள் வாசலில் வரேன். எல்லாரும் மூக்க பிடிக்க அவங்கவுங்க வீட்டு வாசலில் இந்த கீழே பக்கல் குதிரா அம்பாள் தலையை குனிகிறா. அம்மை, அதாவது நேற்றுக்கு நீளத்தில் அம்பாளை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெயிட்டிங் நியூஸில் ஃபோட்டோஸ் வந்திருக்கு. அது அம்பாள் நிமிர்ந்துட்டு இருக்க மாரி இருக்குது. வீட்டு வாசலில் வரும்போது அம்பாள் குனிஞ்சிட்டா, தலையை குனிஞ்சிட்டா. அவளே தலையை திமிழ்ந்தமே குனிஞ்சிட்டா. ஏன்னா அது முகம் ஒரிஜினல் கிடையாது, இது முகம் தான். அதனால் முகம் தலையை குனிஞ்சிட்டு தானே தலையை குனிஞ்சிக்கிட்டா அம்பாள். அதுமாரி இல்லாமல் வெல்லம் வாங்கணும், பகை நீங்கும். உப்பு, வெல்லம், பச்சரிசி, இது 3மே பகை நீங்கும். மெயினாக உப்பு இதுக்கு 3ம் தீர்ந்துருச்சா, மஞ்சள் குங்குமம் வாங்க, மங்களக்காரியே நிச்சயம் நடக்கும். இதுக்கு அடுத்தது தயிரிஞ்சாதம் பண்ணி தானமாக கொடுங்க, தயிர் சாதம். இது அனைத்தும் நம்ம எத்தனை மணிக்கு பண்ணணும், ஒரே ஒரு டாபிக். இன்றைக்கி இந்த பட்டிக்காட்டா முட்டாயை கடையை பார்க்குற மாரி குளிகை காலத்தில் பண்ணக்கூடாதுன்னு இவங்க ஊருக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. குளிகை காலத்தில் பண்ணிங்கன்னா தான் நன்மை தரும். எல்லாமே குளிகை காலத்தில் பண்ணுற காரியங்கள் அனைத்துமே கூடி வரும். மறந்துடாமல் செய்யுங்க. எல்லாருக்கும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். நாளைக்கு சாயங்காலம் நன்னிலத்தில் ராமர் பிரகார பிறப்பாடு, வீதி கிடையாது, பிரகாரத்தில் மட்டும்தான் பிறப்பாடு. நாளைக்கு எங்கள் ஊர் கருட சேவை, அதாவது ஒரு வாழ்நாளில் பெருமா கோயிலில் கருட சேவையும் சிவன் கோயிலில் ரிஷப வாகனமும் பார்க்காம இருந்தால் மறு ஜென்மத்தில் அந்த பிறப்பு இப்போ இல்லை, கழுதைன்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ இனம் இல்லை, கழுதையாக பிறக்கணுங்கிறது ஒரு பிரம்மா போட்ட சாபம் நமக்கு. அதனால தான் எங்கே கருட சேவை நடந்தாலும் அங்கே போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணும். நாளைக்கு எங்கள் ஊர் கருட சேவை. நான் வளர்ந்த ஊர் வீணாக போன ஊர்.
இன்றைக்கும் சொல்கிறேன், வளர்ந்த ஊர் வீணாக போன ஊர், வளர்ந்த மாவட்டமே வீணாக போனது. அதுவும் இப்போ எங்கள் அப்பாவுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு தேவசம் பண்ணேன், இன்னும் கொள்ளை தான் அடிச்சுட்டாங்க. பணம் கொள்ளை, அவ்வளோ கொள்ளை, லாஸ், மனசு நிம்மதி, அதாவது அந்த மாவட்டமே வேஸ்ட்டு. நாங்கள் பிறந்த மாவட்டம் நன்மையான மாவட்டம். அதாவது ராஜராஜ சோழன் இன்றைக்கும் ஆனந்திரக மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவன் தான். நான் வளர்ந்த மாவட்டம் தான் நினைக்கும். அதனால் எங்கும் கருட சேவை நாளைக்கு 12 கருட சேவை ஒரே டேட்டில் அவசியம் வந்துடுங்க. நாளைக்கு காலம்பரை தீபம் ஏற்றினோன்னா 6 to 7:30 மங்களகரமான பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அதுவும் என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். மகாலட்சுமிக்குள்ள மகாவிஷ்ணுக்குள்ள நட்சத்திரம் ரோகிணி. அதே நம்ம சாயங்காலம் நாளைக்கு மகாலட்சுமி தரிசனம் பண்ணால் என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷ நட்சத்திரம். எப்படி சாயங்காலம் மகாலட்சுமி அந்த குறிப்பிட்ட டைம் 7 மணி 7:10 மிருகசீரிஷம் வந்துடுது நாளைக்கு. அந்த மகாலட்சுமி நட்சத்திரம், அதாவது சாட்சாத் பத்மாவதி தாயாரோட நட்சத்திரம் மிருகசீரிஷம். என்னோட நட்சத்திரம் மிருகசீரிஷம் தான். அந்த பத்மாவதி தாயாரோட நட்சத்திரம் மிருகசீரிஷம். மகாலட்சுமி 2 பேரும் சேருது பாருங்கள். ஒரு விதத்தில் ராதாவும் ருக்மணி தான் மகாலட்சுமி அவதாரம் பண்ணுது. அந்த மகாலட்சுமிக்கும் கிருஷ்ணருக்கும் அவதாரம் பண்ணதே சேர்ந்து வருது. கிருஷ்ணருக்கு வருது. அதனால் இந்த தானம் பண்ணுங்க. கொடையோ செப்பலோ பானகம் கரைச்சி கொடுங்க. பானகம் கரைக்கிறேன்னு புளியை கரைச்சி ஊற்றுறது, எலுமிச்சம்பழம் புளியறது, இதெல்லாம் மகா பாவங்கள். இதுக்கு ஜூஸே கொடுத்துட்டு போயிடலாமே. நேற்றுக்கு எல்லா வீட்லேயும் ஜூஸ் தான் கொடுத்தாங்க. வருஷம் படிக்க சாந்திக்காக கொடுத்தாங்க, இன்னும் மறக்காது. அது ஜூஸை கொடுக்காதீங்க. பானகம் வந்து எலுமிச்சம்பழம் புழிச்சுன்னா அது குப்பைக்கு, புளிச்சு போயிடுச்சுன்னா அது குப்பைக்கு தான். நீங்கள் எத்தனை ஜூஸ் கொடுத்தாலும் பிரயோஜனம். அதாவது வெள்ளச்சக்கரை வேற, எலுமிச்சம்பழம் வேற. பகையை தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. நம்ம பகையை தெரிஞ்சு கொண்டு வரும். அதாவது உண்மையான விஷயங்களை சொன்னால் மக்கள் எடுத்துக்கிறது இல்லை. எங்கே அக்கிரமம் நடக்குதோ அங்கே தான் மக்கள் போய் உட்கார்ந்து விடுங்க. இதுதான் பேசிங் வேலை. இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பானகத்தோட நன்மைக்கு இன்னும் அதுக்கு வேலை புரிஞ்சிக்க முடியாது. வெள்ளை சக்கரை, சுக்கு, ஏலக்காய், இதுதான் பானகம். இதுக்கு எங்கள் வீட்டில் நான் அவசரமாக அம்பாளுக்கு பண்ணேன். அந்த பானகம் எவ்வளோ இனிச்சது. பானகம் பால் பாயசம் எங்கள் வீட்டில் அவ்வளோ இனிச்சது. நேற்றுக்கு ஒரே சேமாக இருந்தது, சேம் டேஸ்ட்டு. இது சாதம், அது நீர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. 2 பேர் எங்கள் வீட்டில் மாறி இது பண்ணும்போது. அதனால் தயவு செய்து பானகம் கரைச்சி கொடுங்க. மோர் கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த காலம் தப்பி கொடுக்கக்கூடாது. 10, 12 கொடுக்குறது ரொம்ப விசேஷம். விசிறி கொடுக்கலாம், வெத்தலைப்பாக்கு கொடுக்கலாம். ஆனாலும் இது மகாலட்சுமிக்கு 2வது நாள் தான். கூடாரவல்லி தான் முதல் நாள். மகாலட்சுமி அவதாரமானது ஐப்பசி மாதம் தீபாவளி அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதாரமானது. அதனால் எல்லாருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். பாக்யத லக்ஷ்மி பாரம்மா, நம்மம்மா சௌபாக்யத லக்ஷ்மி பாரம்மா.